3 லட்சம் பேர் உன்னோட மெசஞ்சர், மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய தூதர்கள். நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? மாநாட்டில் வந்துட்டு திரு விஜய் அவர்கள் ஆற்றிய உரை எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் பிளேஸ். A lion is always a lion. என்னமாமா உன் தலைவர் என்னமாமா பேசினாரு அப்படின்னா, என்ன பேசல என் தலைவர்? புத்தியானதை வச்சுக்கிட்டு மாநாட்டில் எப்படி நடத்தி காட்ட முடியும்? விமர்சனத்துக்கு பதில் சொல்லக்கூடியதுக்காக ஒரு மாநாடா? இருக்கிறவங்க சரியில்லை, நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு தானே. அப்போ இருக்கக்கூடிய இடத்துலையே என்னுடைய மீனவனுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வழிமுறையை பற்றி ஆராயாத ஒரு கட்சி எப்படி ஒரு மாற்று சக்தியாக இருக்கு? இதில் எந்த இடத்துல விஜய் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு இடத்த சொன்னார்? அப்புறம் நீங்கள் ஸ்டாலின் எதிர்ங்க, மாமானுங்க, மச்சானுங்க, அதெல்லாம் வேற, அதெல்லாம் ஜோக்கு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். உங்களால் ஸ்டாலினோடைய திமுகவுடைய மோதவே முடியாது. காரணம் என்னன்னா, கேட்டுச்சா அங்கிள் அப்படின்றீங்க, நீங்க தாங்க அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கட்சி கூட்டத்தை அந்த மாதிரி ஒரு நாள் 3 நாள் தொடர்ந்து போய் நடத்திருக்கீங்களா நீங்க? நான் கேட்குறேன். 62 நடந்தது, 72 நடந்தது, 94 நடந்தது, 2021 நான் தான். அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படின்னா எதுவுமே நடக்காது. சொல்கிறேன், விஜய் நீங்களுடைய அணுகுமுறையை தப்பு. அப்படியெல்லாம் விஜயனுடைய சின்னத்தை தேடி தேடி விஜயனோட மூஞ்சிக்காக குத்துன்னு குத்தி அப்படிலாம் யாரும் ஓட்டு நடிகர்கள் வந்து முட்டாள், எல்லாருமே முட்டாளும் அல்ல. உங்களுக்கு ஏன் காமராஜரை வந்துட்டு விருதுநகரில் தோத்தாருன்ற வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நான் விஜய் கேட்குறேன், உங்களுக்கு வரலாறு தெரியுமா உங்களுக்கு? விஜயை மிகப்பெரிய அளவுக்கு மழுகடிச்சிருக்கிறாங்க. விஜய் மழுகடிக்கப்பட்டிருக்கிறார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு சிறப்பு தொகுப்பாகவே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இப்போ விஜயோட மாநாடு, அவர் நடத்தின மாநாடு கிட்டத்தட்ட பரபரப்பாக முடிஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். முதல்ல இந்த மாநாட்டுக்கு நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குது. இந்த மாநாடோட பாசிட்டிவ் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இன்னைக்கு இந்த மாநாடு நடத்தப்பட்ட விதம், மாநாட்டில் வந்துட்டு திரு விஜய் அவர்கள் ஆற்றிய உரை எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் பிளேஸ். அதாவது சரியாக பொருந்தலை. ஓகே. இப்போது இவருடைய முதல் மாநாடு அப்படின்றது கொள்கை பிரகடன மாநாடு அப்படின்னு சொன்னார். ஸோ கொள்கை பிரகடன மாநாட்டில் கரெக்டாக எல்லாத்தையுமே செட் ஆகிடுச்சு. அதாவது பிஜேபி எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமி, டிஎம்கே எங்களோட பொலிட்டிக்கல் எனிமின்னு சொன்னதோடு நிற்காமல் எங்களுடைய வழிகாட்டிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை சொல்லும் போதெல்லாம் அது ரைட்டு. அதுலேயும் பெரியாரை சொல்லும் போது கடவுள் மறுப்பு தத்துவம் இல்லாது அப்படி. அதனால் விஜயனுடைய அந்த ஸ்பீச் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இம்மெச்சூரிட்டி இருந்ததுனாலும் கூட டார்கெட்டை நோக்கி போயிடுச்சு. ஓகே. அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அது வந்துட்டு அப்படியே போயிட்டு ஒட்டிச்சு. ஆமாம் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ மாற்று அரசியலுக்கான ஒரு அடித்தளம் அப்படின்ற மாதிரி இந்த அதுலேருந்து 10 மாதம், அது அக்டோபர் 27, அதுலேருந்துட்டு 10 மாதம் இப்போ போடுற இந்த மாநாட்டுக்கு அப்படியான ஒரு இலக்கே இல்லை. இவர் எதை சொன்னார் இந்த மாநாட்டில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னோம்னா, நமக்கு திமுகவுக்கும் தான் போட்டி, திமுக ஆட்சியை வெளியேற்றணும் அப்படின்ற அந்த விடயெல்லாம் வந்துட்டு இவர் ஏற்கனவே தெளிவுபடுத்துகிற விஷயம். அந்த கட்சி தாவேகா கட்சி அதெல்லாம் தெளிவுபடுத்திருச்சு. அதுக்கே மாநாட்டு உரை. இப்போது ஒரு மாநாடு, இப்போ 2வது மாநாடு அப்படின்னோம்னா என்னென்னா இலக்கு என்னது? 2026 ஆட்சியை கைப்பற்றுதல். நம்ம தான் பிடிக்கிறோம் அப்படின்றது இல்லை இலக்கு. அப்படி இல்லை, வழிமுறை என்ன, இதை எப்படி சாதிக்க போகிறோம் நம்ம அப்படின்றது தான் இங்கே வழிமுறை. அப்போ அந்த வழிமுறைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர், இன்னொரு பக்கம் கட்சியினுடைய அந்த இதை இருக்கக்கூடிய இஷ்யூஸு, இன்னொரு அதை எப்படி இந்த கட்சி டேக்கிள் பண்ண போகுது, ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிறோம். ஓகே. அப்போ இந்த பேச்சை வந்துட்டு ரொம்ப நிதானமாக பேசக்கூடிய ஒரு இடம். விஜய் என்ன பண்ணிட்டாரு, இதை வந்துட்டு ஒரு பரபரப்பாக விமர்சனத்துக்கு பதிலாக திருப்பிட்டாரு. ஓகே. விமர்சனத்துக்கு பதில் சொல்லக்கூடியதுக்காக ஒரு மாநாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவருடைய தொண்டர்கள் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. தாவேகா தரப்புல பொதுவாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஆட்சியில் இருக்கிறது திமுக, அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் வந்து முதன்மையான எங்களோட நோக்கமாக இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அவங்கள வந்து நீக்கணும் அப்படின்னும் போது நான் நேரடியாக அந்த கான்வர்சேஷன் மக்களுக்கு புரிகிற மாதிரி, இருக்கிறவங்க சரியில்லை, நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு தானே பேச முடியும் அப்படின்றது ஒரு தாவேகா தரப்போட வாதமாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவை மீட்போம் எப்படி
இதே அந்த 27 மாநாடு, அக்டோபர் 27 மாநாட்டுக்கு பிறகு கூட்டப்பட்ட முதல் செயற்குழுல இதே மீனவர் பிரச்சனையை பற்றி கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் நான் எழுதினது. அதை அங்கிருந்தவங்க சிலர் சுருக்குனாங்க. அதில் நான் சொன்னது என்னென்னா, சர்வதேச சட்டத்தின்படி யூஎன் கிளாஸ், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி அப்படின்ற அந்த அடிப்படையில் இலங்கை அரசு செய்கிறது தப்பு. கைது பண்ணக்கூடாது, சிறையில் அடைக்கக்கூடாது, போட்டுகளை பிடிக்கக்கூடாது, சிதைக்கக்கூடாது. எப்படி செய்கிறாங்க? இந்த கேள்வியை நாம் பொதுத்தளத்தில் எழுப்பி மீனவர்களோடு சேர்ந்து நின்று போராடுவோம். இதுதான் வந்துட்டு இது. கச்சத்தீவை மீட்கிறது அப்படின்றது என்னது? இது கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னோம்னா அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஆப்ரோகேட் பண்ணணும், அதை கேன்சல் பண்ணணும். அது பண்ணுமா மோடி அரசு? அப்போ தெரிஞ்சே நடக்காதுன்னு ஒரு இடத்த ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ இருக்கக்கூடிய இடத்துலையே என்னுடைய மீனவனுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வழிமுறையை பற்றி ஆராயாத ஒரு கட்சி எப்படி ஒரு மாற்று சக்தியாக இருக்க முடியும்? அந்த துப்புரவு தொழிலாளர்களை உங்களை வந்துட்டு உங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டோ ஆஃபீஸுக்கு கூப்பிட்டோ பேசுறதை நான் தவறுன்னு சொல்லலை. அது ரைட்டு, நீங்கள் போக வேண்டாம், கூப்பிட்டு பேசலாம். அரசு கூப்பிட்டு பேசுறது நீங்கள் பேசலாம். மீனவர்களையும் அதே மாதிரி கூப்பிட்டு பேசி நீங்கள் ஒரு வழிமுறையை கண்டு இதை தமாக மீனவரோட நின்று போராடி நிறைவேற்றணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அரசியல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னம்னா, நாங்கள் கச்சத்தீவை தொட்டுட்டோம், மீனவர் பிரச்சனை தொட்டுட்டோம், கச்சத்தீவை மீட்டினா இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னம்னா இது வந்துட்டு அதிகபட்சம் அறியாமை அல்லது எஸ்கேபிசம். ஓகே, இப்போ இதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ மாநாட்டில் நாங்கள் எப்படி மாநாடு போடுவோம்? நான் திராவிடர் கழகத்தில் இருந்தேன், தமிழர் தேசிய முன்னணியில் இருந்தேன், நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன். நாங்களாம் எப்படி தீர்மானம் போடுவோம்னா, ஒரு தீர்மானத்தை ஒருத்தரை வாசிக்க சொல்லும் பொழுது அந்த தீர்மானத்தினுடைய கடைசி தான் தீர்மானம். அதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூ அப்படியே பேசுவோம். பேசி இதுதான் இஷ்யூ, இதில் இப்படி ஒரு தீர்வு, ஆனால் இதை நம்ம செஞ்சு கொடுக்க மாட்டேன்றான், தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. அப்பொழுது என்றால் நாங்கள் தீர்மானிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எண் 11 அப்படி சொல்லிட்டு படிச்சுட்டு கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டு கைத்தட்டி இது பண்ணோம். இதுதான் இப்போ விஜய் இன்னைக்கு காத்தால இருந்து அதை செஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 அவுட்புட்டை வந்துட்டு ஊடகங்களுக்கு வந்துடுவோம். நீங்கள் என்ன கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. 20 அவுட்புட்டு. இந்த 20 அவுட்புட்டை விஜய் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். 5 அவுட்புட் அவர் வந்துட்டு பேசுகிறார் அப்படின்னோம்னா தமிழ்நாட்டு அரசியலில் அவருடைய பேச்சு கிளிக் ஆகிடும். நீங்கள் உணர்ச்சி வயப்பட வேணாம், கத்த வேணாம், விமர்சிக்க வேணாம், விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். 5 வழிமுறையை நான் எடுத்துக்கிட்டோம். இதை போல் ஆட்சி வருவதற்கு முன்னால் நாம் போராடுவோம், ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படி போராடி வெற்றி பெறாத இடத்தில் நாம் நின்று செயல்பட்டு வெற்றி காண்போம் அப்படின்னீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க மட்டும் கத்திருக்க மாட்டான். மீனவன் கத்திருப்பான், விவசாயி கத்திருப்பான், தொழிலாளி கத்திருப்பான், பெண்கள் கத்திருப்பாங்க, எல்லாரும் கத்திருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் சிந்தனையை தூண்டுறீங்க. இப்போ ஒரு மாநாடுன்றது செந்தில் முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய கட்சிக்கான இடம் ஒரு மனிதனுடைய மனசில் உருவாகுது. இதில் எந்த இடத்துல விஜய் சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு இடத்த சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ விஜய் கிட்ட இதெல்லாம் கொண்டு போகக்கூடியவங்க யாரும் இல்லை. ஓகே, விஜயும் இதற்கான ஒரு முனைப்பு எடுக்கலை. ஸோ அப்போ இந்த ஸ்பீச் எங்கே வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி சார் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஸ்பீச் மாநாட்டுக்குரியது அல்ல. புரியுதுங்களா? இதெல்லாம் என்னென்னா நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே ஒரு பதில் சொல்லிட்டு அதாவது நம்மளே வந்துட்டு சட்டையை கட்டிட்டு நம்மளே முதுவை சொரிஞ்சிக்கிறது, அந்த கதையெல்லாம் வந்துட்டு எடுப்படாது. இப்போ நான் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய மாநாடை கூட்டி இன்றைக்கி நீங்கள் பேசுனீங்களே, இதில் வந்துட்டு சிந்திக்கக்கூடிய விடயம் எது போயிடுது? அதான் டேக் அவேன்றது எங்கே இருக்குது? இந்த 27 அக்டோபர் மாநாட்டுக்கு, கொள்கை பிரகடன மாநாட்டுக்கு பிறகு இந்த மாநாடு வர வரைக்கும் விஜய் சக்சீடான ஒரு இடம், சக்ஸஸ் ஆன இடம் வந்துட்டு பரந்தூர் தான். பரந்தூரை பற்றி நான் விஜயை பேசும்போது சொன்னேன், ஐயா நான் சொன்னேன், ஐயா எதிர்பார்க்குறாங்க, அங்கே போகணும், அவங்களோட நிற்கணும், ஐயா நம்ம போகிறோம் அப்படின்னாரு. உடனே என்ன பண்ணிட்டோம், பொங்கல் அன்னைக்கு நான், ஜெகதீஸ்வரன், பேராசிரியர் ஜோசப், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் ஃப்ரம் எஜுகேஷனிஸ்ட்டு ஃப்ரம் லோயலா, நாங்கள் 3 பேரும் போனோம். பொங்கல் அன்னைக்கு போயிட்டு அவங்களோட உட்காந்து பேசி என்ன ஏது அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு வரோம். நான் அதுக்கப்புறம் இந்த இன்புட் இன்னும் வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 குறிப்புகள் நான் அனுப்பினேன் என் மேப்போட. இது பத்திரிகை தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தாங்க, சந்திச்சாங்க,
ரெடி ஆகுது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் தமிழக வெற்றி கழகம் தயாராகிறது அப்படின்னு சொல்லி போட்ட உடனே டக்குன்னு விஜய் என்ன சொன்னார், விஜய் கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்க, நான் போய்ட்டு சொல்லாதே அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னாரு. விஜய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்கிட்ட சொல்லிட்டு தான் ஐயா அதை செஞ்சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல அதுக்கு பர்மிஷன் போடுங்கன்னாரு. 18ஆம் தேதி பர்மிஷன், 14ஆம் தேதி பொங்கல், 18ஆம் தேதி பர்மிஷன் போட்டாங்க, 20ஆம் தேதி அங்கே போயிட்டாரு. அந்த 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 இடத்துல பாருங்க அவரோட ஸ்பீச்சு இந்தியா ஃபுல்லாக எதிரொலிச்சுதா இல்லையா? ஏன்னா யுசியை தொட்டுட்டாரு, இல்லை களத்துக்கு போயிட்டாரு. இல்லை களத்துக்கு போகிறதுன்றது ஒன்றுங்க, பிரச்சனையை நல்லா ஆழமாக தொட்டார். 75-80% விளைநிலங்கள், 75-80% நீராதாரங்கள், இவைகளை அழித்து தான் ஒரு விமான நிலையத்தை அமைக்கணுமா? 5000-10,000 பேருடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு தான் நான் விமான நிலையத்துக்கு எதிராக இல்லை. விமான நிலையத்தை எங்கே வேணாலும் வைக்கலாம், ஆனால் இதை இழந்துட்டு என்ன பண்ணுவீங்க? முடிச்சு போச்சு. இவ்வளோதான் விஜயனுடைய ஸ்பீச்சு. பறந்துச்சு எல்லாரும். ஏன் அப்படின்னம்னா யுசியை தொட்டுட்டாரு. அப்போ தான் முதல்ல அந்த ஆட்சி உடனே பதில் கொடுக்குது தமிழக அரசு, அதுக்கு தான் ரிப்ளை கொடுக்குது. அது வரைக்கும் கொடுக்காதவங்க அங்கே இருந்தவங்கெல்லாம், பரந்தூர் மக்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதில் மகிழ்ந்தாங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நிலா கையகப்படுத்துறதுக்கு வந்துட்டு செட்டில் பண்ணிட்டான் சிலர்லாம், பலர்லாம் வச்சு. ஸோ கிட்டத்தட்ட 9.5 கோடிக்கு செட்டில் பண்ணிட்டான். விஜய் கிட்டத்தட்ட ரிஃப்ளெக்ஷனே இல்லை. இப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ ஒரு இஷ்யூ வந்துட்டு நீங்கள் எப்படி தொடணும், அதை எப்படி கொண்டு போகணும், அந்த மக்களோட நான் நிற்கிறேன்னு சொன்னேன்ல, எங்கே நின்று ஏங்க நாங்கள் இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டு அவர் சொன்னார், நான் செக்ரட்டேரியட்டை நோக்கி நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. அப்போ எங்கே போனார் செக்ரட்டேரியட்டுக்கு? மேடையில் போய் வச்சு கேடு இறங்கினா போச்சு, முடிஞ்சு போச்சா? இப்போ நீங்கள் சொன்ன இப்போ கரண்ட் இஷ்யூஸ் இல்லை, அதுக்கு வந்துட்டு அவருக்கு விஜய்க்கு ஸ்க்ரீனே போட்டாங்க, அது தெரியவே தெரியாது. இப்போது ராகுல் காந்தி எடுத்து வச்சது எவ்வளோ பெரிய விடயம் அது. விஜய்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், இதுதான் நம்மளுடைய எதிரின்னு. வாக்கேந்திர சூழ்ச்சி, மக்களாட்சி நிகழ்ச்சி புத்தகத்தை காட்டி இதுதான் எதிரி அப்படின்னு. ஆமாம் ஏன்னார். விஜய்க்கு அதை பற்றி ஒரு உணர்தல் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அப்டேட் பண்ணணும். சரி, அதான் சார் கேட்குறேன். ஏன்னா இதை பற்றின ஒரு உணர்வு இருக்குது. ஒருவேளை கூட இருக்கவங்க அதை பண்ண மாட்டாங்களா, இல்லை இவர் ஒரு கான்சென்ட்ரேட் அதில் பண்ண மாட்டாரா அப்படிங்க? தவறு வந்துட்டு சுற்றில இருக்கிறவங்க மேலே சொல்கிறத விட நான் விஜய் மேலே தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று அந்த குறை. நீங்கள் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை வந்துட்டு புரிய வச்சுட்டீங்க இலக்கா. ஸோ உங்களுடைய ஆசை தெரிஞ்சு போச்சு, உங்களை அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. புத்தர் சொன்னது தான், ஏறு எப்படி மாட்டினுடைய பின்னாடி போய்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி ஆசை, மனசு ஆசை பின்னாடி போய்கிட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்துட்டு மற்றவங்கள குறை சொல்லில்லை, மற்றவங்களை எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? எது ஒன்று ஸ்டாப் பண்ணிச்சு? ஐயனாதனை கூப்பிட்டு பேசுறதோ, இல்லாட்டி எவ்வளவோ நிபுணத்துவம் வாய்ந்தவங்களாம் இருக்காங்க. இதில் யார் முக்கியமானவங்க அது சொல்லு. அது தஞ்சாவூரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, அவங்கள போட்டு வரவழைக்க சொல்லு. ஒரு நாள் ஃபுல்லாக அது விஷயமா பேசுவோம். நம்மள இவங்களெல்லாம் தயார் பண்ண சொல்லு. முடிஞ்சு போச்சே. ஒரு நாளில் ஒரு விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணி முடிக்கலாம். அப்படி திங்கிங்கே இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு பாலிடிக்ஸுக்கு போல ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டீங்க. இதுதான் விஜய் பண்ண தவறு. ஆட்சியை பிடிக்கணும், எதிரி திமுக, கொள்கை எதிரிவன், இப்படிலாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நிறைவு. எப்படி நீங்கள் வந்துட்டு கொள்கை எதிரியான இது அவன் ஏன் அவனுக்கு கொடுத்தா ஒய்பிரிவு பாதுகாப்பு? ஒய்பிரிவு பாதுகாப்புன்றதெல்லாம் சர்வைலன்ஸ் தான். என்ன பண்ணுறாரு விஜய், யார் வந்து பார்க்குறாங்க, என்ன இவரோட ரீச்சு, எந்த அடிப்படையில் இவர் செயல்படுறாரு, இவ்வளோ தான். அவன் எல்லா தகவலும் கொடுத்துட்டு இருக்க போகிறான். பாதுகாப்பு மக்கள்கிட்ட இருக்குது. விஜய்கார எதிரிலாம் கிடையாது. ஆனால் அவன் ஏன் அதை கொடுக்குறான் அப்படின்னம்னா, அப்போ நீ எப்படி அவரை வந்துட்டு உங்களுடைய சித்தாந்த எதிரின்னு சொல்லுவேன்? சித்தாந்த எதிரி உன்னை பாதுகாப்பானோ? இல்லை, இப்போ அதான் கேட்க வந்தேன். இந்த மாநாட்டில் கூட பாஜகவையும் அதிமுகவையும் கூட விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருல, அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அவர் அதை மட்டும் சொல்லலை, நான் ஒன்றும் வந்து மார்க்கெட் போய் அதுக்கப்புறம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கலன்னு அவர் மறைமுகமாக ஒரு நடிகரை வந்து சாடினார். நான் இப்படியெல்லாம் சாடி பேசுறது இருக்கு. அதாவது சாடுறது, இந்த குற்றச்சாட்டு அரசியல், இதிலெல்லாம் வந்துட்டு எந்த அர்த்தமுமே இருக்க போகிறது இல்லைங்க. குற்றச்சாட்டு அரசியல் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்க வேணாம். அதான் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு. புரியுதுங்களா? ஆனால் தட் வில் நாட் பிரேக் த ஐஸ். மக்கள்கிட்ட அது செல்லாது. ஏன்னா நீ குற்றச்சாட்டு பண்ணுறதுக்காக நீ ஒன்று தலைவரை நான் கூப்பிடல. அது உன்னோட 3வது 4வது மட்ட தலைவர் செஞ்சுட்டு போட்டோம். மேடை பேச்சாளர் இருக்காங்கல்ல சிலர், என்னத்தை நீ ஆட்டி விட்டா அசைச்சு விட்டான்னு நீ வந்துட்டு ஓட்டு கேட்குற மீண்டும் வந்து இப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். ஊராக கூட்டம் போட்டு அதை ரசிச்சுட்டும் போவாங்க. சிந்தனையும் தூண்டாது, ஒரு புடலங்காயும் தூண்டாது.
ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னோம்னா, இவ்வளவு தூரம் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களே, இதில் என்ன விதமான விளைவை இந்த மக்கள் பெற்றிருக்காங்க, பலனை சொல்லுங்க முதல்வர் அவர்களே அப்படின்னா அதுதான் விடயம். ஆனால் இடையில வந்து பேசுகிறப்ப சில கண்ணிய குறைவான வார்த்தை, பின்ன மாணவுக்கு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுகிறேன். இல்லை, ஏன்னா ஒரு தலைவர் அடுத்து சிஎம்மாக இல்லை நான் அந்த இடம்லாம் சொல்லலை. விஜய் வந்துட்டு ஒரு இளைஞன் தான், 50 வயசாக இருந்தாலும் நமக்கே இந்த நாட்டு நடப்பு பார்த்தா சில நேரங்களில் கோபம் வருது, புரியுதுங்களா? கோபத்தின் வெளிப்பாடா அப்படி இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கோபம் நேர்மையின் பார்ப்பட்டு வருதான்றது தான். உங்களுக்கு அது ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நீங்கள் திட்டுறீங்களே ஒழிய, நீங்கள் நேர்மையிலேருந்துலாம் திட்டல, கொள்கை நேர்மையிலேருந்து நீங்கள் திட்டவே இல்லை யாரையுமே. நீங்கள் பரந்தூர் இஷ்யூவில் தமிழக அரசு குறி வைக்கிறீங்க. அவன் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறவன், ஃபண்டு கொடுக்குறவன் யார்? ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு. ஏன் அவனை நோக்கி உன்னோட விரல் நீளலை? 32,000 36,000 கோடி கொடுக்க போகிறவன் அவன். அவங்ககிட்ட சொல்லணும், மோடி அவர்களே இப்படி ஒரு பெரிய அளவிற்கு நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்களே, அள்ளி கொடுக்குறீங்களே, இந்த விவசாயத்துக்கு உங்களுக்கு பதில் என்ன? இந்த 10,000 குடும்பங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு 20 கிராமங்களை உருவாக்க முடியுமா? இதை மட்டும் சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஹா கேட்டாம் படுறா ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லுவான். இதை கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் கூட. இதை புரிஞ்சுக்க முடியாது, இதை விஜயோட புரிஞ்சுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்போ இவர் எங்கே வந்துட்டார்? அப்போ வந்துட்டு அது அறம் சார்ந்த சினம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த இடத்துல ஒதுக்கிறேன். நான் அந்த இடத்துக்கெல்லாம் போகவே இல்லை. அது எல்லா மனிதனுக்குமே உண்டு, அதை பற்றி அதெல்லாம் பற்றி வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றச்சாட்டு அரசியல் பண்ணுறதுக்கு வந்துட்டு உனக்கு இவ்வளோ பெரிய மாநாடு தேவையா? இவ்வளோ பேரை அழைச்சி, இவ்வளோ கூட்டி, இந்த வெயிலில் வேகாத வெயிலில் நிற்க வச்சு, 30 ஆம்புலன்ஸை வச்சு, இதையா சொல்லுவ? அண்ணன் நிற்கிறாரு, நான் ஓட்டு போடுவேன், என்ன ஆனாலும் சரி, அப்படியேப்பட்டவன். ஆனால் அவனை அரசியல் படுத்த தவறியது யார்? நீங்கள் தானே. அவ்வளவு கஷ்டப்பட்டு நின்னால. நீங்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரவானில் உட்காந்துட்டீங்க. ஆனால் அவன் கஷ்டப்பட்டான். ஆனால் அவனுக்கு நீங்கள் என்ன மெசேஜை கொடுத்தீங்க? இல்லை, அவன் எந்த மெசேஜை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறான்? போனார்ல மாநாட்டுக்கு, என்னப்பா என்ன மாமா உன் தலைவர் என்ன மாமா பேசினார் அப்படின்னா, என்ன பேசலை என் தலைவர் அப்படின்னு. அதான் என்ன பேசினார் மாமா சொல்லு மாமா, இதுக்கே மாமா மாநாடு அப்படின்னு ஒரு அறிவார்ந்த பொண்டாட்டி கேட்டால்தான் இவனுடைய ரசிகர் கதை என்ன ஆகும்? இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல அரசியல் தலைவர்களை வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் தான் தோற்கடிச்சிருக்காங்க. அம்பேத்கரை, காமராஜரை எந்த சினிமாக்காரனும் வந்து தோற்கடிக்கல. அரசியல்வாதிகள் எல்லாருமே அறிவானவர்கள் இல்லை சரியானவர்கள் அல்ல, நடிகர்கள் வந்து எல்லாருமே முட்டாளும் அல்ல அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா வசதிக்கே நம்ம எடுத்து ஒப்பிட்டுக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் காமராஜரை வந்துட்டு விருதுநகரில் தோத்தாருன்ற வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நான் விஜய் கேட்குறேன், உங்களுக்கு வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அப்படி அந்த இடத்துல ஈஸியாக தோக்கிற இடத்துல வந்துட்டு காமராஜர் போட்டிக்கிடுவாரா முதல்ல? அங்கே நடந்தது என்னன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே சாதாரணம் கிடையாதுங்க. எதுவுமே சாதாரணமாக நிகழலை. ஒரு ஜெயலலிதா தோத்தாங்க பர்கூரில் கலைஞர் நிறுத்துகிற கேண்டிடேட் கிட்ட வந்துட்டு அவன் தோக்கடிக்க, அப்படி கிடையாது. அது அந்த முழுக்க அந்த ஆன்டி ஜெயலலிதா அப்படின்னு வந்துச்சு 96. அது ஏன் வந்துச்சு அது சொல்லுங்க. ஏன் வைகோ எடுபடலை அந்த தேர்தலில்? அப்போ உங்களுக்கு அந்த பின்னணி தெரிஞ்சதுன்னா தான் நீங்கள் பேச முடியும். நீங்கள் இவங்க தோக்கடிச்சு இதெல்லாம் என்னது? இது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, இந்த வீடியோலெல்லாம் வருமே, இந்த சின்னதாக பிட்டா ஒரு 30-40 செகண்ட் ரீல்ஸு, அந்த மாதிரி கதை இதெல்லாம் தோக்கடிக்கல தெரியுமா? அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சிந்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. எல்லாம் 399 342 377 எங்கே இருக்குது கண்டுபிடி, அந்த மாதிரி இது. அதுக்கு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்படி தான் விஜய் பேசுகிறாரு. விஜயை மிகப்பெரிய அளவுக்கு மழுகடிச்சிருக்கிறாங்க. விஜய் மழுகடிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் வருத்தத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அரசியலே இல்லை. ஒரு மாநாட்டுக்கு வந்து மொத்த கட்சியை எக்யூப் பண்ணி சும்மா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி விட்டு இந்த மாநாட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு நாள் யோசிக்கலாம், 2 நாள் யோசிக்கலாம், 1 வாரம் யோசிக்கலாம். ஏன்னா எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்கீங்க? சற்றப்போ ஒரு 8 லட்சம் பேராவது இருப்பாங்க. 2 லட்சம் பேருன்னு சொன்னீங்க, 3 லட்சம் பேர் கூட சாதாரண கூட்டம் ஐயா. 3 லட்சம் பேர் உன்னோட மெசஞ்சர், உங்களுடைய தூதர்கள்,
மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய தூதர்கள். நீங்கள் என்ன பயன்படுத்துனீங்க விஜய் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் ஸ்டாலின் எதிருங்க, மாமானுங்க, மச்சானுங்க, அதெல்லாம் வேறு, இதெல்லாம் ஜோக்கு. சிம்பிளாக நீங்கள் மோதவே முடியாது விஜய். உங்களால் ஸ்டாலினோடைய திமுகவுடைய மோதவே முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் எப்படியாப்பட்டது தெரியுமா? அண்ணா திமுகவோடைய ஓட் பேங்க் அப்படியே நவுத்தி கிட்டு வச்சுருக்காரு. உங்களுக்கு எங்கே இருக்குது அண்ணா திமுக ஓட் பேங்க்கு? அப்படியே நவுத்திட்டு போயிட்டார் அவர். பெண்கள், கிராமத்து பெண்கள், தொழிலாளர்கள், இப்படி எல்லாத்துலேயும் அவர் வச்சுட்டு இருக்கிறார் தனித்தனியாக. எப்படி நீங்கள் உடைப்பீங்க அதை? அதெல்லாம் நான் மாத்திரம் அப்படி சொன்ன உடைஞ்சிருவாங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் பேசுனது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பிளேஸ், அவுட் ஆஃப் சிங்க். ராங் டிக்குன்னு சொல்லுவான்ல, ரொம்ப நேரம் அடி பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்னு, கடைசியில் பார்த்தா டிக்கு ராங்கு. அதான் இன்றைக்கி விஜய் இதில் நடந்துச்சு. இதுக்கு அடிப்படை காரணமே விஜய் தான். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை நம்பினீங்க, பாலிட்டிக்ஸை நம்பவே இல்லை விஜய். அங்கே மக்களெல்லாம் கதறாங்க, கேட்டுச்சா அங்கிள் அப்படின்றீங்க. நீங்கள் தாங்க அதுக்குள்ளே உட்காந்துட்ருக்குறீங்க, பங்களாக்குள்ளே உட்காந்துட்ருக்குறீங்க. ஸ்டாலின் தெருவில் இருக்கிறாருங்க, அவர் கேட்காத விஷயமே கிடையாதுங்க. ஒப்பீட்டு அளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலில் லுங்கி கட்டிக்கிட்டு அந்த ஆள் வந்துட்டு பண்ணுறாரு, முதலமைச்சர் அது பண்ணுறாரு. நீங்கள் எங்கே இருந்தீங்க? உங்கள் கட்சி கூட்டத்தை அந்த மாதிரி ஒரு நாள் 3 நாள் தொடர்ந்து நடத்திருக்கீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன். விஜய் மீது அக்கறை எடுக்கிறேன். அதனால் சொல்கிறேன், விஜய் உங்களோட அணுகுமுறையே தப்பு. 67 நடந்தது, 77 நடந்தது, 94 நடந்தது, 2026 நான் தான் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அப்படியெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டு அப்படியெல்லாம் விஜயனுடைய சின்னத்தை தேடி தேடி விஜயனோட மூஞ்சுக்காக குத்துன்னு குத்தி அப்படிலாம் யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. 1 கோடி ஓட்டு போடணும், 1.5 கோடி ஓட்டு போடணும் கூடாது. அதெல்லாம் நீங்கள் வேணும் நம்பிட்டு இருக்காதீங்க. இப்போது நான் ஒரு உதாரணத்துக்கு, நான் புசி ஆனந்தை பற்றி நான் சொல்கிறேன். புசி ஆனந்த் ஒரு நல்ல ஆர்கனைசர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இடம் தான். அவர் ரசிகர் மன்ற பொதுச் செயலாளர். அதிமுக தொடங்கும் போது எம்ஜிஆர் மன்ற பொதுச் செயலாளர் வந்துட்டு முசிறி புத்தன். அவர் எங்கே இருந்தார் கட்சியில்? எம்ஜிஆர் பொதுச் செயலாளர். கட்சியில் இருந்தவங்கள பார்த்தா நான் நெடுஞ்செழியன், நாஞ்சில் மனோகரன், ஆலடி அருணா, அக்கா ராசாராம், எல்லாம் திராவிடியன் ஸ்டால்வார்ட்ஸு. அவங்கள வச்சுட்டு அரசியல் பண்ணார். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் கூட வச்சிருக்கிற அனைத்து பேரும் அம்புலி மாமா புக் எடுத்து படிங்க, அதில் இருக்குது விடை. நான் விஜய் வந்துட்டு விஜய் மேலே எனக்கு அக்கறை எப்போதும் உண்டு. எப்படி நான் நெகட்டிவாக பேசினாலும் அதனுடைய நேர் எதிர எடுத்துட்டான்னா விஜய் பாசிட்டிவான மெசேஜ் இருக்கும் எனக்கு. ஏன் அப்படின்னோம்னா, அதிமுக அழிஞ்சு அந்த இடத்துல பாஜக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கபலீகரம் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு தமிழனான விஜயனுடைய அரசியல் அங்கே எடுபடணும்னு பார்த்தேன். அதுக்காக தான் விஜயோடய போய் நின்று. அது ஒரு காரணம். விஜய் இத்தனை லட்சம் பேர் அரசியலுக்கு கொண்டு வந்தார் பாருங்க. அது ஒரு பெரிய சாதனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு அவர் பண்ண பெரிய கான்ட்ரிபியூஷன் அது. அது வரலாற்றில் பேசப்படும். ஆனால் அரசியலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள அரசியல் வயப்படுத்தாதே போயிட்டீங்களே ஐயா. அதற்கு சில காலம் அப்படின்றது எடுக்கலாம். அப்போது இந்த முதலமைச்சர் கனவெல்லாம் விட்டுட்டணும். ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக நம்ம ஆகும், இந்த மக்களினுடைய குரலாக நம்ம ஆகும், செயற் சக்தியாக நம்ம ஆகும், போராட்ட சக்தியாக நான் அப்படின்னோம்னா இந்நேரம் தமிழ்நாடு ஆடி போயிருக்கோம். நீங்கள் இன்றைக்கி பேசுனதெல்லாம் யாரையுமே மிரட்டாது விஜய், யாரையுமே மிரட்டாது. ஏன்னா அதில் ஓடணுமே இல்லை. நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.